கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வந்திருக்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். ஸோ அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு செய்கிற அதிசயம் எப்படி அளவில்லாதது இல்லையா? ஸோ அதை நம்ம சொல்ல முடியுமா? சிலதெல்லாம் வெளியே கூட சொல்ல முடியாது. நம்மளுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஃபியர் இருக்கும். அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படி மாட்டிடுவார். ஏன்னா அவருக்கு அது என்னது லேசான காரியம். ஏன்னா அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த அதிசயத்தெல்லாம் நம்மளால் எப்படி விவரிக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சின்னதாக நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் என்ன சொல்லுவோம்? அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம்? தேங்க்ஸ் சொல்லுவோம். ஜஸ்ட் ஒன் டைம் சொல்லிட்டு நிப்பாட்டிடுவோமா? அவங்கள பற்றி எத்தனை பேர்த்திட்ட சொல்லுவீங்க? நிறைய பேர்த்திட்ட சொல்லுவோம் இல்லையா? ஷோ இன்னைக்கு ஐயோ அவங்க மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா எப்படி நடந்திருக்கும்னே தெரியாது. அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் என்னை அந்த நேரத்தில் அவங்கள எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினார். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? சம்டைம்ஸ் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணுவோம்? வருணி சொல்கிறான், ஆனால் எனக்கு கேட்கல. என்ன பண்ணுவோம்? கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ நான் தேவனுக்கு கிஃப்ட்லாம் கொடுக்க சொல்ல, ஜஸ்ட் நல்லா வாயை திறந்து சத்தமாக பாடிடலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது தான் நம்ம பாடலாம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாரும் நம்மளுக்கு என்ன அவ்வளோ நன்மை பண்ணியிருக்கிறார் இல்லையா? ஸோ உண்மையுள்ள தேவன் நல்லவர், வல்லவர். ஸோ அதுக்காக நம்ம நன்றி சொல்லி பாடிடலாமா? ஓகேவா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மைகள் கர்த்தர் செஞ்சுருக்காருன்னு நினச்சி இப்போ பாடினீங்க. ஸோ அதுக்காக ஒரு தேங்க்ஸ் பண்ணி ஒரு பாடிடலாம். ஓகே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன்
ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அப்படியே நம்ம ஆராதனை கண்டினியூ பண்ணலாம். பாஸ்டர் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுமி நின்று, எல்லாரும் எழுமி நின்று நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி, எல்லாரும் இணைந்து நன்றி நன்றி நன்றி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு கரங்களை உயர்த்தி நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே உம்மை, நாள்தோறும் போற்றுவே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், கரங்களை தட்டி கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. கரங்களை தட்டி இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்க. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. பலனெல்லாம் நீதான்
நீதான் ஐயா. 2 கரங்களையும் தட்டி பலனெல்லாம் நீங்க தான்பா, பலனெல்லாம் நீங்க தான் ஐயா. ஓ என் பிரியமும் நீங்க தான்பா. ஓ பலனெல்லாம் நீர்தானே, நீர்தானே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுக்கிற பலன், நீர் கொடுக்கிற சத்துவம், நீர் கொடுக்கிற பலம், நீர் கொடுக்கிற சத்துவம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால கர்த்தர் நீர் எனக்கு கொடுக்கிற பலனுக்காக தேவ பிள்ளைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ கர்த்தரை துதிக்க துதிக்க, கர்த்தருக்கு நன்றி சொல்ல 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 தேவ பிள்ளையே உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறதல்லவா. ஓ ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் சொல்ல 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 பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களை அதிகம் அதிகமாய் நிரப்பும். ஓ ரிபாதலாதரா, ஓ ரபாகலாகதராகதரா ஹந்துரு, ஓ ஷபாதுடமகதராதலா ரிம்மகதுர ஹந்துரு. ஓ க்ளோரி 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 க்ளோரி. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு அருமையான சகோதரி சத்யா சிவம் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்துக்கு முன்பாக ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட அவங்க கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருந்தாங்க. இந்த நாளில் அவர்கள் நம்முடைய மத்தியில் இப்போது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நம்ம அவர்களை வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. போதும், நம்ம வேத சத்தியத்துக்கு நேராய் நம்ம கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கர்த்தர் என்னோடு பேசணும். கேட்பீங்களா? வாலிப பிள்ளைங்க, உங்களோட ஆண்டவர் என்ன செய்யணும்? பேசணும் அப்படின்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம கேட்க போகிறோம். அன்பின் பரலோக தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் பெரியோர்கள் மத்தியிலும் ஆண்டவரே, நீங்கள் பேசும்படியாய், நீங்கள் இடைபடும்படியாய், உங்கள் வார்த்தையை பரத்திலிருந்து அனுப்பி கொடுக்கும்படியாய் பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. அவங்க உள்ளந்திரியங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க. அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு உங்கள் ஒருவருக்கு தான் தெரியுமாப்பா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் அவங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவருடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரே அவர்களோடு பேசுங்கப்பா. மனம் திறந்து அவங்க கேட்க, அவங்க இருதயத்தை திறந்து கொடுக்க, செவிகளை திறந்து கொடுக்க நீங்கள் இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளை கெட்டு போகாதபடி நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாக இவங்களை மாறணுமாப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இவர்கள் ஒரு யவன சந்ததியாய் எழுப்புதலிலே நிற்கத்தக்க ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே அப்பா சோத்தரிக்கிற இவர்களை உருவாக்குகிற தகப்பன் ஆண்டவரே, நீர் உருவாக்குகிறவர் ஆண்டவரே. அப்பா சோத்தரிக்கிற நீர் உருவாக்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விசேஷித்த வண்ணமாய் உருவாக்கி உம்முடைய கரத்திலே ஆண்டவரே நீர் எடுத்து ஆண்டவரே நீர் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் இவர்கள் விளங்கத்தக்கதாய் ஒரு அக்கினி இவர்கள் மேல் இன்றைக்கு இறங்கட்டும் சாமி. அப்படியாய் கர்த்தாவை விசேஷித்த வண்ணமாய் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். சொன்னார், இந்த சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா இப்பயே எனக்கு இறங்கி போயிடலாம் போல தோணுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ கம்பீரமாக சொல்ல வேண்டிய நீங்கள் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தத்தை நம்புறீங்களா? வார்த்தையை நம்புறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு நீங்க சின்னவராக இருக்கலாம், சிறியவனை போல நீங்க அடிமைப்படுத்தப்படலாம், உங்களை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லி உங்களை தள்ளி விட்டிருக்கலாம்.
ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு உங்கள் பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருக்கலாம், உங்கள் டீச்சர்ஸ் சொல்லியிருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸில் அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கலாம். ஒன்றுக்குமே லாக்கி இல்லை. ஒரு ஒதுக்கப்பட்ட சின்னவனைப் போல சிறியவனைப் போல நீங்கள் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் என்ன செய்வேன்? ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அந்த காலம் இப்போ வந்துருச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அந்த காலம் இப்பொழுது வந்து விட்டது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் விசுவாசிங்கம்மா. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே அசாத்தியமான காரியங்களை செய்யும்படியாய் உங்களை, உங்க வாலிப பிள்ளைங்களை, வாலிப தங்கச்சிமார்களை, வாலிப தம்பிமார்களை உருவாக்கும்படியா இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதலின் அக்கினிக்கு உங்களைத்தான் அவர் பயன்படுத்தும்படியாய் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இதுதான் ஒரு லாஸ்ட் சந்ததியா கூட இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எல்லா காலங்கள் எல்லாம் நிறைவேறி, எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் நிறைவேறி முடிந்தாயிற்று. அல்லேலூயா. இனி அவருடைய வருகை இருக்கும். அந்த வருகைக்கு முன்னால என்ன செய்வாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர்கள் குமாரத்திகள் என்ன சொல்வாங்களாம்? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஊழியக்காரி மேலும் ஊழியக்காரியின் மேலும் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி யோவேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுமா? நிறைவேறாதா? நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறு சிறு பிள்ளைகள் மேலே இன்னைக்கு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ராஜ்யங்களை குறித்து, மறைந்திருக்கிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட காலமாய் இது இருக்கும்போது நம் சபை சிறு பிள்ளைகளை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்ய வேண்டும். வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காண வேண்டும். தீர்க்க தரிசனம் நீங்க உரைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் உங்களை அழைத்து வந்து சபையில் உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா. அநேகருக்கு சிந்த, ஐயோ நான் 12th படிக்கிறேன், மேக்ஸ் டியூஷன் போயிட்டுருக்கோம், நான் இங்கே வந்துட்டேனே, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோம்ஒர்க்கை எழுதாமல் வந்துட்டேனே, அவங்க இப்படி படிச்சுட்டு இருப்பாங்களே, நான் படிக்கலையே. அதெல்லாம் விட முக்கியமான காரியம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை வல்லமையாய், அக்கினியாய், தீப்புளம்பாய் இந்த சபையிலே கொழுந்து, வாலிப பிள்ளைகள் என்றால் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி என்று சொல்லுகிற அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில், இல்லை உங்களுக்குள்ளே கூட ஒரு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே ஏதாவது உங்களை மேம்படுத்த விடாதபடி உங்களுக்குள்ளே அழுத்தி கொண்டு இருக்கிற காரியங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை மற்றவர்களுடைய பேசின வார்த்தை உங்களை அமிழ்ந்து போக பண்ணி இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸோட வார்த்தை, உங்கள் டீச்சர்ஸோட வார்த்தை. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், ஒருவேளை ஒன்றுக்கும் உதவாதவர், நீ படிக்கிறதுக்கே லாக்கி இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? முதல்ல இந்த வசனத்தை ஏசாயா 60:22 எல்லாம் பைபிளை திருப்பி
நல்ல உரத்த சத்தம். இது உங்களுக்குன்னு ஆண்டவர் அனுப்பி கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக சத்தம் போட்டு அது உங்களுக்குன்னு நீங்கள் ஏற்று எடுக்கும்படியாய் வாயை திறந்து நீங்கள் படிக்கும்போது அது உங்கள் செவிக்குள்ளே போய் அது உங்கள் உணர்வாய் மாறத்தக்கதாய் ஒரு சத்தத்தோடு அந்த வார்த்தையை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஐசாயா 60:22. எல்லாம் ஒருத்தர் இல்லை, எல்லாம் வாயை திறந்து சொல்லணும். சின்னவன் நம்புறீங்களா? அந்த வார்த்தைய நம்புறீங்களா? சின்னவன் 1000 சிறியவனாகிய உங்களை பலத்த ஜாதியுமாய் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஒரு காலத்தை வச்சிருக்கார். அந்த காலத்தில் என்ன செய்வார்? உங்களை தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 26, 27, 28 போடுங்கம்மா பார்க்கலாம். வாசிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். நெக்ஸ்ட், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு நாலேஜ் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அங்கே போய் நின்று பதில் சொல்ல எனக்கு திறமை இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னால் ஒன்றும் கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படும். ஞானிகளுக்கு இல்லாத ஒரு அறிவை எளிமையும் சிறுமையுமான வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிமார்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை விஞ்ஞானிகளுக்கு, எத்தனை அறிஞர்களுக்கு, எத்தனை அறிவாளிகளுக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். ஹல்லேலூயா. நிறைய ரிசர்ச் பண்றாங்க. பாதாளத்திலையும் கீழேயும் ரிசர்ச் பண்றாங்க, வானத்திலையும் பயங்கரமான ரிசர்ச் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஞானிகளுக்கு வெளிப்படாத ஒன்று தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒருவரால தான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். அவர் என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. என் சாபக்கட்டுகளை உடைக்க அவரால் மாத்திரம்தான் முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தரித்திரத்தை மாற்றுவதற்கு அவரால் தான் கூடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நோய்கள் வரும்போது அதிலிருந்து விடுதலையாக்க தேவனால் தான் கூடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம கேட்டோம் பாருங்க, நம்ம ஜென்ம சுபாவம், பாரம்பரியமாய் வருகிற ஜென்ம சுபாவத்தை மாற்றுவதற்கு அல்லேலூயா அவருடைய ரத்தம் நம்மை கழுவும் போது, நம்ம பரிசுத்த ஆவியின் நிறைவினால நம்ம நிரப்பிக்கப்படும் போது நம்ம சுபாவங்கள் மாறுகிறது, நம்ம சிந்தைகள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது. சகலவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை காணும்படியாய் நம்மை தேவனாகிய கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப ஞானிகளுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எளிமையும் சிறுமையுமான நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப நீங்க விசேஷித்தவரா இல்லையா? நீங்க விசேஷித்தவங்களா இல்லையா? வாயே திறக்க மாட்டேங்கிறீங்களேம்மா. விசேஷித்தவங்களா இல்லையா? அப்ப நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் விசேஷித்தவனே இல்லைன்னு அர்த்தம். நான் விசேஷித்தவளே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காருமா. இன்னைக்கு இங்க வந்து உட்கார்றீங்கன்னா இது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த இடத்துக்கு உங்களால வரவே முடியாது. அல்லேலூயா. உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை இங்க கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை கொண்டு என்ன செய்ய அவர் திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றியே தருவார். நீங்க எவ்வளவு வழுவி போகிற மீனை போல நீங்க போய்கொண்டிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் உங்களை பிடிச்சு நிறுத்தி, மகனே இதுதான் உன் வாழ்க்கை, இப்படிதான் நீ இருக்கணும்னு சொல்லி என்ன செய்வாரு? ஓட ஓட துரத்தி பிடிச்சி மீண்டுமா கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நம்ம பைத்தியங்களா இருக்க, ஒன்றும் தெரியாத அறியாத இருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளதை அவமாக்கும்படி, அல்லேலூயா, உள்ளதை அவமாக்கும்படி ஒண்ணுமே அறியாத உங்களை ஏன் தேவன் இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை, உலகத்தின் இழிவாய் பார்க்கப்படுகிற உங்களை, இல்லாதவைகளையும் ஏன் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் உங்களை உருவாக்கும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு ஒரு காரியம், அதாவது சகல கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்தார். ஏன்னா போத்திபா இது பார்வோனின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட குழந்தை. சகல கலைகளிலும் அவன் திறமை வாய்ந்தவனாக, எல்லாவற்றிலும் அவன் திறமை வாய்ந்தவனாக, அடுத்து ஒரு அரியணையிலே அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தகுதியை பெற்ற மனுஷன்தான் யாரு? மோசே. ஆனா அதே மனுஷன் 40 ஆண்டு காலம் அரண்மனையில் வாழ்ந்தான். 40 ஆண்டு காலம் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டான் கர்த்தரால். ஒரு தவறை செஞ்சிட்டான், அதை மறைக்கிறதுக்காக எங்கே போனான்? வனாந்திரத்துக்கு போனான். அந்த வனாந்திரத்திலே 40 ஆண்டு காலம். இப்போ அவனுக்கு என்ன தெரியும்? ஆடு மாடு வனாந்திரம், இது மட்டும்தான் தெரியும். அதனால் ஆண்டவர் அழைக்கும் போது அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் திக்குவாயன் மந்த நாவு உள்ளவன் சொல்கிறான். ஆனால் அரண்மனையில் இருக்கும்போது அவன் சகல கலைகளிலும் வல்லவனாயிருந்தான், ஒரு யுத்த புருஷனாயிருந்தான், ஒரு யுத்த வீரனாயிருந்தான், சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா. எகிப்திலே படிப்பது என்று சொல்லி ஒரு உயர்ந்த கல்வியை அவன் படித்திருந்தான். அதனால சகல ஞானத்திலும் அவன் விலையேற பெற்றவனாய் இருந்தான். அப்படிப்பட்டவன் இப்போ வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் வரும்போது எல்லாவற்றையும் இழந்து போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவன் ஐ எம் சம்திங், என்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு, நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தபோது அவன் நினைத்தான், ஐ எம் நத்திங். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறான்? ஆண்டவர் கூப்பிடுறாரு, உன்னை கொண்டு தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறேன்னு சொல்கிறாரு.
ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் திக்குவாயன் மந்தனாவு. ஆடுகளை மேய்ச்சி மேய்ச்சி மேய்ச்சி, ஆடுகளை எப்படி மேய்ப்பாங்க? பே பேன்னு மேய்ப்பாங்க. இது மட்டும்தான் இப்போ எனக்கு தெரியும். கோலும் தடியுமா வச்சுக்கிட்டு இது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. இந்த சமயத்தில் தான் ஆண்டவர் அவனை யூஸ் பண்ணுறாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம் இது. யார் தன்னை நான் ஒன்றுமில்லை, என் படிப்பு ஒன்றுமில்லை, என் ஞானம் ஒன்றுமில்லை, என் அறிவு ஒன்றுமில்லை, நான் கற்றுக்கொண்டது ஒன்றுமில்லை, கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் முற்றிலுமாய் என்னை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எவ்வளவோ படித்திருக்கலாம், படித்த மேதையாக இருக்கலாம், ஞானம் உள்ளவளாக இருக்கலாம், அறிவுள்ளவளாக இருக்கலாம், விவேகம் உள்ளவளாக இருக்கலாம், திறமை உள்ளவராக இருக்கலாம், எல்லா காரியத்தையும் செய்வதற்குரிய அந்த ஷார்ப் மைண்ட் நம்மகிட்ட இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாமே இருந்தும் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லை என்று சொல்லி விட்டுவிட்டு யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை தான் தேவன் உருவாக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் உள்ளதை அவமாக்கி, உள்ளதை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் உங்களை கொண்டு தேவ சமூகத்துக்கு வரும்போது வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பதாக ஐ எம் நத்திங், ஐ எம் சம்திங், அப்படி அல்ல, ஐ எம் நத்திங். ஆனால் அந்த 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது தான் அவனுக்கு தெரிந்தது காட் இஸ் எவ்ரிதிங், காட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்றத அவன் உணர்ந்தான். இன்னைக்கு நீங்கள் இந்த நிலைமையில் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வல்லமையாய் அக்கினியாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த படிக்கிற ஞானமெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதுங்க. ஏதோ இந்த பூமியில் நீங்கள் பிழைப்பதற்கு, நீங்கள் சம்பாதித்து கொள்வதற்கு, நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கொள்வதற்கு அதற்கு பயன்படுமே ஒழிய, அல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் இது உதவி செய்யாது. எனக்கு கண்மான, நான் படிக்க வேணான்னு சொல்லலை, படிங்க, நல்லா படிங்க, உயர்ந்த கல்விகளை படிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் சொல்றேன், தாவீது ஆடு மேய்த்த தாவீது. எப்படிப்பட்ட தாவீது? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது. அவன் குடும்பத்தார் கூட அவன் ஒரு பையன அங்கீகாரம் கொடுக்கல, எல்லாம் மறந்தாங்க. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், பெரிய தீர்க்கதரிசி தான் முதல் பெயர் சபா மட்டும் பேசப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருகிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு வந்தால் எப்படி அந்த நாட்களிலே அவர்கள் தீர்க்கதரிசியை மதித்தார்கள், எவ்வளவு உயர்வாய் வைத்திருந்தார்கள். அவர் வருகிறது என்றால் எவ்வளவு அந்த ஊரே கோலாகலமாய் இருக்கும் என்பதை மறந்து ஈசாயிடம் சொல்லுகிறார், நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். ஈசாய் குடும்பத்தை அழைக்கிறார். அப்ப சாமுவேல் வந்து விட்டார். சாமுவேலுக்கு முன்பதாக அந்த ஈசாயின் மகன்கள் ஒவ்வொருவராய் ஒவ்வொரு பின்னால் நடக்கிறாங்க. முதல்ல மகன் எலியாப் நடந்து வருகிறான். சாமுவேல் பார்க்கிறார், உருவத்தில் அவனுடைய தோற்றத்தை, அவனுடைய முகப்பொழிவை, அவனுடைய சரீரத்தில் உள்ள நல்ல தேக கட்டை பார்த்துட்டு இவன்தானோ? வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:7 வாசிங்க பார்க்கலாம்.
1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உள்ளதை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை பார்க்கிற, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிற, நான் இவனை என்ன செஞ்சேன்? புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்பொழுது அவன் அடுத்த அண்ணன் வரான், அபினதாப் வரான். அவனையும் ஆண்டவர் வேணாங்கிறாரு. சம்மா வரான், வேணாங்கிறாரு. அடுத்தடுத்து 7 பேரும் வந்துட்டாங்க. இப்போ சாமுவேலுக்கு ஒரு டவுட்டு, இவ்வளவு தானா உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்கும்போது ஈசாய் சொல்லுகிறார். ஈசாய் ஒரு பெரிய அரசியல், அந்த நாட்களிலே பெரிய ஒரு அரசியல் அமைப்பிலே இருந்த ஒரு பெரிய தலைவர். அந்த குடும்பத்திலே தான் வரவழைத்திருக்கிறார். அப்போ ஈசாய் சொல்கிறாரு, ஒரு மகன் இருக்கான், அவன் எங்கே இருக்கான்? வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ தாவீதுடைய நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க. வனாந்திரத்தில் அவனை ஒரு பிள்ளைனே அவங்க அப்பா என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லா பிள்ளைகளையும் வரவழைத்து ஒன்று சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. ஆனால் தன்னுடைய கடைசி பிள்ளையை என்ன செஞ்சார்? மறந்தார். தாய் மறந்துட்டாங்க. அன்பு சகோதரர்கள், அவருடைய சகோதரர்கள் யாவரும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தம்பி தாவீது. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த தாவீதை வனாந்திரத்திலிருந்து வரவழைக்கும் வரையும் நான் இந்த பந்தியிலே நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறார், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறார். உடனே வனாந்திரத்திலிருந்து தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது 16-12 வாசிங்க. ம் 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 நல்ல ரூபம் உள்ளவனமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் தாவீது. ஹல்லேலூயா. மனுஷர் பார்க்கிற விதமாய் நான் பார்க்க மாட்டேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களை யார் புறக்கணித்திருந்தாலும், உங்கள் வீட்டில் உள்ளவங்க புறக்கணி, உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை புறக்கணித்திருக்கலாம், ஏன் உங்கள் தாய் தகப்பனே கூட உங்களை, உங்களுடைய கிரியைகளை செய்கைகளை பார்த்து நீங்கள் உதவாதவர், நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களைத்தான் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. வனாந்திரத்திலிருந்து ஓடி வருகிறான், வேர்க்க விறுவிறுக்க, எப்படி வந்தானோ தெரியாது. அவனை பார்த்து சொல்லுகிறார், இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்திலே கர்த்தராகிய நான் இவனை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட உங்களைத்தான் தேவன் கையிலே எடுக்கும்படியா இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தாவீது தாங்க சமஸ்த இஸ்ரவேலே நடுங்கிக்கிட்டு இருக்கு. யாரை பார்த்து? கோலியாத்தை பார்த்து.
ஹல்லேலூயா. அரக்கனாகிய கோலியாத்தை பார்த்து சமஸ்த இஸ்ரவேலை என்ன செய்து நடுங்கிட்டு இருக்கிற வேளையில இவங்க தகப்பனார் சொல்றாரு, அண்ணன்மார்களுக்காக சிறு அப்பங்களையும் பயிர்களையும் கொடுத்து நீ கொண்டு போய் என்ன செய்ய அண்ணனுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். அங்கு போகிற வேளையிலே கோலியாத் கர்ஜித்து கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் இஸ்ரவேல் தேசத்தையும் அவன் அவன் நிந்தித்து அவமதித்து வேதனைப்படுத்துகிறவ அங்க நின்று பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னு தாவீது போய் ஒரு போர் வீரன்ட்ட கேட்கும்போது அவங்க பெரிய அண்ணன் என்ன சொல்றான், உனக்கு என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை, வனாந்திரத்தில் யார்கிட்டையும் ஆட விட்டுட்டு நீ எதுக்கு இங்கே வந்த, நீ போ அப்படிங்கிற. என்னைய தேவன் முகாந்திரம் இல்லாமல் இங்கே அனுப்ப மாட்டார், ஒரு முகாந்திரத்தோடு என்னை இங்கே தேவன் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அவன் பதில் கொடுத்து விட்டு மீண்டுமாய் விசாரிக்கிறான் என்ன நடக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த மாதிரி 40 நாட்கள் ஒருத்தனோடு ஒருத்தன் சண்டையிடும்படியாய் அவன் அறைக்கூவல் விட்டு கொண்டு இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தூசித்து இஸ்ரவேல் ஜனங்களை தூசித்து அவன் அறைக்கூவல் விட்டு கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியானவருடைய நடத்துதல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அனாந்திரத்திலே தனிமையிலே எப்பொழுதும் இருக்கும்போது அவன் துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்திலே தங்கி இருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய உறவு தேவனோடு இருந்தது, அவனுடைய ஐக்கியம் தேவனோடு இருந்தது. அவன் பேசுகிறதெல்லாம் தேவனோடு பேசிக்கொண்டு இருந்தான். ஆனபடியினாலே அவனுக்குள்ளே இருந்த அந்த அக்கினியை என்ன செய்ய முடியல, இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அபிஷேகம் பெற்றவன், கர்த்தனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனபடியினாலே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி, ஹல்லேலூயா, என்ன செய்ய ஆரம்பித்தது, அந்த கோலியாத்தை நான் முறியடிப்பேன் என்று சொல்லி சவுல் ராஜாவிடம் போய் சொல்லுகிறான். நீ சிறியவனாச்சே, நீ வாலிபனாய் இருக்கிறாயே, உன்னை கொண்டு எப்படி செய்ய முடியும் என்று சொல்லும்போது ஒரு விசை கரடி வந்தது, ஒரு விசை சிங்கம் வந்தது, அதையெல்லாம் என் வாயினால் நான் கிழித்து போட்ட நான் இவனையும் அவ்விதமாய் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி அவனுக்குள்ளே இருந்த ஆவியின் அனல் மூட்டி எழுப்பப்பட்டு அவன் பேசுகிற காரியம், ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் அந்த தைரியத்தை தருகிறார், ஹல்லேலூயா. சேர்ந்து போர் செய்யுங்கன்னா செஞ்சிடலாம், எல்லாம் சேர்ந்து போர் செய்யறதுனா செய்யலாம். இவன் ஆனா கூப்பிடுறது எப்படி, ஒருவருக்கு ஒருவன். தாவீது போகிறார். அதுக்கு முன்னால் சவுல் அவனுடைய எல்லா இந்த யுத்தத்துக்கு வேண்டிய எல்லா ஆடை ஆபரணங்களையும் போட்டு அவன் போட்டு பார்க்குறான். எனக்கு இதிலெல்லாம் என்ன செய்யலை, பழக்கம் இல்லை என்று எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு அவன் செய்கிற ஒரு காரியம், ஹல்லேலூயா. வாசிப்போம், 1 சாமுவேல் 17:40 வாசிங்க. ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராட்சசனை கொல்றதுக்கு ஒரு தடி, 5 கூழாங்கல், ஒரு கவர், இது போதுமா? இது போதுமா? போதுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பான தெய்வ பிள்ளைகளே, அதாவது சிறிய பொருள்களை கொண்டு பெரிய காரியங்களை சாதிப்பது, சிறிய பொருள்களை கொண்டு பெரிய காரியங்களை சாதிப்பது, இது எப்படி முடியும் என்று சொன்னால்,
நம் ஆவிக்குரிய மனிதர்களால் முடியும். ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு அவன் 300 பேரை சிம்சன் என்ன செஞ்சான்? கொலை செய்து போட்டானா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பொருளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் தேவன். அதுபோல சிறியவர்களை கொண்டு, புறக்கணிக்கப்பட்டவர்களை கொண்டு, ஒன்றும் இல்லாதவர்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். ஐ எம் சம்திங் அப்படின்னு இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்போ நீங்கள் ஐ எம் நத்திங், என்னால் ஒன்றும் கூடாது என்று நீங்கள் வரீங்களோ, அதுக்கு பிறகு நீங்கள் உணர்வீங்க காட் இஸ் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. என்ன நடக்கிறது தெரியுங்களா? இங்கே ஒரு தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேற்பருக்குரிய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போகிறான். அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து கேட்கிறான், நான் என்ன நாயா? நான் என்ன நாயா? நீ தடியோட வந்திருக்கையே, நான் என்ன நாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்மான தேவ பிள்ளைகளே, இந்த 3 சிறிய பொருள்களுக்குள்ளே அடங்கி இருக்கிற காரியங்களை இன்னைக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். இப்போ இந்த கூழாங்கல், ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட 5 கூழாங்கல். இந்த கூழாங்கல் எப்படி உருவாகும்னு நீங்கள் நிறைய சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. பெரிய பாறைகள் மேலிருந்து விழுகிற பெரிய நீர்வீழ்ச்சி நிமித்தம் அது அந்த பாறைகள் உடைக்கப்பட்டு அது பலவித கோணங்களிலே இருக்கும். அந்த பாறை எப்படி இருக்கும்? ஸ்கொயராக இருக்கலாம், ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஹெக்ஸாகோனல், எந்த கோணல் வச்சுட்டாலும் சரி, எப்படி எப்படியோ உடஞ்சிருக்கும், கரடு முரடா. சரிங்களா? அப்படி உடைக்கப்பட்ட அந்த பாறை அது என்ன செய்யும்? மேலிருந்து உருண்டு 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 தண்ணியினால் தள்ளப்பட்டு 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 அது மேலிருந்து வருகிற அந்த பாறை உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டு அந்த காணரெல்லாம் என்ன செய்யும்? அங்கங்கே இடிபடும் போது, அங்கங்கே உடைக்கப்படும் போது அந்த காணரெல்லாம் என்ன செய்யும்? உடைக்கப்படும். அப்படி உடைக்கப்பட்டு 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 உடைப்பட்டு பல மைல்கள் கடந்து வந்த பிறகு அது ஆற்று படுகையிலே, ஆற்று தண்ணீரிலே அது அப்படியே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்து அது ஒரு உருண்டையான அழகான ஒரு ரூபம் எடுத்த கல்லாய் அது என்ன செய்து? உருண்டு உருண்டு வந்து அந்த ஆற்று தண்ணியிலே கிடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தான் அந்த கூழாங்கல் உருவாகிறது. கூழாங்கல் எப்படி உருவாகிறது? பெரிய பெரிய பாறைகளிலிருந்து இடிக்கப்பட்ட அந்த பாறைகள் உருண்டு உருண்டு வந்து அடிபட்டு உடைப்பட்டு ஒரு ஷேப்புக்கு வந்து உருண்டு 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 வந்து தண்ணீரில் அது கிடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இது மூலம் நமக்கு ஒரு பாடம் என்னன்னா, ஹல்லேலூயா, நம்மளை தேவன் சிறியவர்களாகிய உங்களை தேவனாகிய கர்த்தர் படிப்பிக்க விரும்புகிறார், உருவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் வர துன்பம், உங்கள் வாழ்க்கையில் வர கஷ்டம், மற்றவருடைய வார்த்தையினால் நீங்கள் படுகிற வேதனைகள் இனி உங்களை உருவாக்குவதற்காக தேவனாகிய கர்த்தர் அடிபட்டு உடைப்பட்டு எந்தெந்த காரியங்கள் உங்களிருந்து எடுபட்டு போகணுமோ அந்த காரியங்கள்லாம் எடுபட்டு போய் அது ஒரு ஷேப்புக்கு வர வரையும் என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? அடிபடும், இடிபடும், உதப்படும். கடைசியில் ஒரு ஷேப்பில் வந்து அழகாக அந்த ஆற்றில் தண்ணீருக்குள்ளே கிடக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையும் அதுதாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை உருவாக்கும்படியாய் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா குணங்கள், எல்லா காரியங்கள் சீர்படும்படியாய், வாலிப பிள்ளைங்களுக்கு எதிலெல்லாம் கண்ணு போகும், எதிலெல்லாம் காது போகும், எதிலெல்லாம் சிந்தை எதில் போகும், எண்ணங்கள் எதில் போகும், எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே
கிடையாது. மோர் தென் எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு தான் வீட்டுக்குள்ளே வந்துருச்சே, கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன், இதில் எல்லா விஷயமும் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த கிரியையெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போகும்படியாய் தேவன் நம்மை ஷார்பன் பண்ணும்படியாய், ஒரு ரூபத்துக்கு, ஒரு அழகுக்கு கொண்டு வரும்படியாய், அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ளும்படியாய், ஒரு அழகான ஒரு வடிவம் பெறும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உடைத்து 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 ஷார்பன் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது, ஹல்லேலூயா, இப்போ அந்த தாவீது என்ன செய்கிறார்? அந்த அழகான உருண்டையான, நான் கவனிலே வைத்தால் அது போய் அந்த எதிரியை கொள்ளுகிற அளவுக்கு, எதிரியை முறியடிக்கிற அளவுக்கு எந்த கூழாங்கல் அதிலே சரியாய் இருக்கிறதோ அந்த 5 கூழாங்கல்லை தம் கையில் எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த திருச்சபைகள், பூமியில் எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, பூமியில் இந்த ஏரியாவில் எவ்வளோ வாலிப பிள்ளை இருக்காங்க. ஹல்லேலூயா. உங்களை இந்த திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? உங்களை ஷார்பன் பண்ணி அவருடைய சாயலை, அவருடைய ரூபமாய் அவருடைய சாயலை நீங்கள் தரித்து கொண்டு அவருக்கென்று, அவருக்கு உங்களுக்கு எதிராய் வந்த சத்துருக்களை முறியடிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரர்களாய் உங்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எப்பொழுதும் சத்துருவை ஜெயிக்கிறவராய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சத்துருவை மேற்கொள்ளுகிறவராய் இருப்பார்கள். உங்களுக்கு எதிரடையாய் வருகிற சகல காரியத்திலும் நீங்கள் ஜெயிக்கிறவராய் இருக்கும் போதுதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அதுக்கு ஒப்பு கொடுத்து அடிபணிந்து போவதல்ல. சிந்தையிலே வரலாம், எண்ணத்திலே வரலாம், ஆவியிலே வரலாம், ஆத்மாவிலே வரலாம், மாமிசத்திலே வரலாம். எதில வந்தாலும் அதை மேற்கொண்டு ஓவர் கம் பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஏன் உங்களை மட்டும் திருச்சபைக்குள்ள கொண்டு வந்தார்? தாவீது எடுத்தது போல உங்களை கூழாங்கல்லாய் தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்த வேண்டும், சத்துருவை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களை தேவன் இந்த ஸ்தலத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே, இந்த கல் எதுக்குள்ளே கிடக்கிறது? எதுக்குள்ளமா கிடக்கு? நீருக்குள்ள கிடக்கு, தண்ணிக்குள்ள கிடக்கு. இப்ப நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன்னா அது எனக்கு மட்டும்தான் யூஸ். ஆனா நான் ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமா என்னை சுற்றி அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் நான் அநேகருக்கு என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த கூழாங்கல் எங்கே கிடக்கிறது? நீங்களா நினச்சிக்கோங்க, நான் ஒரு கூழாங்கல். தவறாக நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவர் எதுக்கு பயன்படுத்த போகிறாருன்னு பாருங்கள். அந்த கூழாங்கல் நீங்கன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே கிடைக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கூழாங்கல்லை சுற்றி என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் எதுக்கு ஒப்புமையாக இருக்கிறது? அபிஷேகத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை, அந்த கற்களை சுற்றி இருக்கிற தண்ணீரினால, தண்ணீரை தாக்கிட்டு தான் எதையுமே என்ன செய்ய முடியும்? கல்லை தாக்க முடியும். யாரும் அந்த கல்லை என்ன செய்ய முடியாது? தாக்க முடியாது. அப்படித்தான் நம்மை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு மட்டும் நம்ம யூஸ் இல்லை. நம்ம யாருக்கு யூஸு? உங்கள் பேரண்ட்ஸ்க்கே இப்போ யூஸ் இல்லாமல் இருக்கீங்கல்ல, நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கல்ல. ஆனால் உங்களை கொண்டு தான் தேவனாகிய கர்த்தர் உலகத்தை கலக்க, திருச்சபையை கலக்க, ஹல்லேலூயா, உங்களை தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க? பயன்படுத்துவாரா மாட்டாரா?
நிச்சயமாய் பயன்படுத்துவார். விசுவாசத்தோடு காத்திருங்க. தேவனால கூடாத ஒரு நாள் எங்க இருந்தார் தெரியுமா தாவீது? சங்கீதம் 40:2 சொல்லுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் அவர் உளையான சேற்றில உளையான பயங்கரமான குழியில படுத்திருந்தவர். அப்படின்னா என்ன? ஆடுகள் மேய்க்கும் போது ஆடுகளை எதுவும் மேற்கொள்ளாதபடி, மற்ற விலங்குகள் அதை அடித்து போடாதபடி வனாந்திரத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், ஆழமான குழிகளை வெட்டுவார்கள். ஆழமான குழிகளை வெட்டி அதுக்குள்ளே என்ன செய்வார்கள்? ஆடுகளை பாதுகாப்பாய் வைப்பார்கள். அதே அந்த மேய்ப்பன் தங்குவதற்கு அதுக்குள்ள ஒரு குழி எடுத்து அந்த குழிக்குள்ள என்ன செய்வான்? மேய்ப்பன் படுத்துக் கொள்வான். இப்படிதான் தாவீது வாழ்ந்தார். தன் வாழ்க்கையெல்லாம் எங்க இருந்தது? பயங்கரமான குழிக்குள்ள இருந்தது, உளையான சேற்றில இருந்தது. அந்த மனுஷனை தான் தேவன் நினைவு கூர்ந்தார். உள்ளதை அவமாக்கும்படி இல்லாததை அவர் தெரிந்து கொண்டார். என கண்மான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாய் எப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணும்படியா விரும்புகிறார். கர்த்தரை உங்க கரத்தில் எடுக்கும்படியாய் விரும்புகிறார். அதுக்கு முக்கியமான காரணம், நீங்க பெற்றுகிற அபிஷேகம் உங்களுக்கு மாத்திரம் நிறைவா இருந்தா பத்தாது. அது அநேக குடங்களிலே வார்க்கப்படும்படியாய் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை உங்களுக்குள்ளே தேவன் வைப்பார் என்று சொன்னார். நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே கிடக்கிற கூழாங்கல்லை போல இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவர் உங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற, சுடர்விட்டு பிரகாசிக்கிற தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்குகளை போல நீங்க எழும்பி பிரகாசிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் உங்களை தேவனாகிய கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த அபிஷேகம் நீங்க முக்கியமா பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இங்க, அதாவது சபையில் ஆராதனை பாடல்களை பாடி அபிஷேகம் பெறுவது நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும். ஆனா இதே அபிஷேகத்தை நீங்க வீட்டில் இருந்து மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் நின்று, நான் என்ன சொல்றேன், மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் நின்றுட்டு தேவ வசனத்தை நீங்க படிச்சுட்டு ஒரு 1/2 hour, ஒரு 1 hour நீங்க படிச்சீங்கன்னா எல்லாம் மைண்டுக்குள்ள போயிடும். உண்மையான காரியம் ஒரு பொண்ணுக்கு நடந்தது இது. ஹல்லேலூயா. பேஜ் வைஸ் அவ சொல்லுவா, எந்த பேஜில் அந்த கொஸ்டின் இருக்கு, எந்த ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறத எந்திரிச்சு நின்று சொல்லுவா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விடிய காலம் ஹாஸ்டல், அதுவும் 4 மணிக்கு எந்திரிச்சு அங்கே இருக்கிற மற்ற பிள்ளைகளெல்லாம் கூடி வர செய்து ஒரு சின்ன ஆராதனை ஆரம்பித்தா, ஜெபிக்க ஆரம்பித்தா, நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அவங்க ஆராதனை முடிஞ்ச எக்ஸாம்னாலும் சரி 4 மணிக்கு உட்காந்து படிக்க மாட்டா. 4 மணிக்கு எந்திரிச்சு ஆராதிக்க ஆரம்பித்தா, துதிக்க ஆரம்பித்தா. 6 மணி வரையும் அவங்க துதி ஆராதனை எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு அவ ஒரு கிளான்ஸ் அப்படியே பாப்பா, பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுவா. அவ தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்க கர்த்தரை அதிகமா தேடிட்டு ஒரு 1/2 hour ஊழியமும் அதுதான். தேவ சமூகத்தில் அதிகமா காத்திருந்துட்டு 1/2 hour ஊழியம் செஞ்சீங்கனாலும் அந்த 1/2 hourல அவருடைய வல்லமை விளங்கும்படியாய் நம்ம பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 7:38 சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ, என்ன விசுவாசிக்கிறவன் எவனோ, யார் விசுவாசித்தாலும் சரி, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஓடுமா ஓடாதா? ஓடுமா ஓடாதா? அப்ப உங்க நிமித்தம் ஜீவ தண்ணீர் உள்ள விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
அப்ப விசுவாசிக்கிற உங்களிடத்திலிருந்து இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யணும்? ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அந்த மேய்ப்பருக்குரிய அடைப்பை. மேய்ப்பருக்குரிய அடைப்பை. அடைப்பையில் என்ன செஞ்சான்? அந்த கல்லை பொறுக்க 5 கல், தெரிந்தெடுக்கப்பட்ட கல். அந்த 5 கல் என்னது? தெரிந்தெடுக்கப்பட்ட கல். அதுபோல தேவன் உங்களை தெரிந்தெடுத்து தான் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட கல் நீங்க. அல்லேலூயா. அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட கல் 5ஐயும் எடுத்து அவர் என்ன செஞ்சார்? அடைப்பையிலே போட்டார். அடை பையிலே போட்டார். இப்ப நீங்க அமர்ந்திருக்கிறது ஒரு அடைப்பை. ஹல்லேலூயா. தேவ சபை வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு அடைப்பை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த அடைப்பையில் கொஞ்சம் இருளா, கொஞ்சம் நமக்கு கஷ்டமான காரியங்கள்லாம் எதை விடணுமோ, எதை சரி செய்யணுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விட்டு விலகி நம்ம அந்த இருக்க வேண்டிய அந்த நாட்களில் நாம் சீர்படும்படியாய், சிறப்படும்படியாய், பலப்படும்படியாய் கர்த்தர் உங்களை அடைப்பைக்குள்ளே வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அடைப்பை என்பது சபையை குறிக்கிறது. அடைப்பை என்பது சபையை, சபை கூடி வருதலை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. சபை தான் உங்களை உருவாக்கும். சபை தான் உங்களை மோட்டிவேட் பண்ணும். சபை தான் உங்களுக்காக பரிந்து பேசும். சபை தான் எல்லா விதத்திலும் உங்களுக்காக நிற்குங்கிறத நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. இன்னைக்கு படிக்கணும்னு லீவ் போட்டு என்ன செய்யுங்க? சண்டே சர்வீஸ் கூட வராமல் வீட்டில் உட்காந்துருங்க. சண்டே சர்வீஸ்க்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. யூத் மீட்டிங்கை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்கள் வேலையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? 1 பேதுரு 5:6 சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கையுக்குள் அடங்கி இருங்கள். மேய்ப்பனுடைய அடைப்பை. அப்ப திருச்சபையின் மேய்ப்பருக்கு நீங்க என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கணும். திருச்சபைக்கு அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, ஹல்லேலூயா, என கண்மான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அந்த கவன்கல்லை எடுத்து அவன் ஒரு நொடி பொழுது போதுமா அது போகிறதுக்கு? அந்த மலையில் அவன் நிற்கிறான், இந்த மலையில் தாவீது நிற்கிறாரு, அடுத்த மலையில் யார் நிற்கிறா? கோலியாத் நிற்கிறான். கொக்கரித்துக்கிட்டு நிற்கிறான். பல ராட்சச உருவம் படைத்த அந்த மனிதன் ஒரே ஒரு கவன்கள், ஒரே ஒரு கூழாங்கல் அதை எடுத்து கவனில வைத்து அடிக்கிறார். அது என்ன செய்து? அந்த கோலியாத்தின் நெற்றியில பட்டு அவன் முகம் குப்புற விழுகிறான். ஹல்லேலூயா. யுத்தத்துக்குரிய எந்த ஒரு ஆயுதமும் யார்கிட்ட இல்லை? தாவீதிட்ட கிடையாது. அப்ப இது யாரால நடத்தப்பட்டது? இந்த யுத்தம் கர்த்தரால் நடத்தப்பட்ட யுத்தம். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஆனபடியினாலே யுத்தத்திலே அவன் ஜெயித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவனே போய் அந்த கோலியாத் இடுப்புல இருந்த கத்தியை, வாளை உருவி அவன் வெட்டி தலையை கட் பண்ணி என்ன செஞ்சான்? ஜெயம் எடுத்தான். சத்துருவின் தலையை நசுக்கி போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள், உங்களுக்கு எதிராய் வருகிற இந்த பருவத்துக்கு ஏற்ற உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு அறியாமல் இல்லை. சிந்தையில் என்ன வருது? உங்கள் பார்வை எங்கே போகுது? உங்கள் காது எதை கேட்குது? எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? எதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க? உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது? சிந்தை எப்படி இருக்குது? எண்ணம் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் நீ என்ன செஞ்சுருக்காரு? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்
அபிஷேகம் உங்களை வழி நடத்தும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் கிதியோனை பார்த்தீங்கன்னா, கிதியோன் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு இந்த மீதியானியரை இருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாய் ஒரு இரட்சகனை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கிதியோனை தெரிஞ்சுக்கிறார். கிதியோனை கூப்பிட்றாரு, கிதியோன் நீ வா அப்படின்னு சொல்லும்போது கிதியோன் சொல்கிறான், நான் என் குடும்பம், என் கோத்திரத்தில் நான் சின்ன கோத்திரம், என் தந்தையின் குடும்பம் மிக சிறியது, நான் என் தந்தையின் குடும்பத்தில் மிக சிறியவன், என்னால் ஒன்றும் கூடாது. ஏன்னா அவனுடைய முயற்சியை பார்த்தார். ஹல்லேலூயா. கோதுமை மணியை களத்தில் போட்டு அடிப்பாங்க. ஆனால் இவன் என்ன செஞ்சான், அந்த திராட்சை ரசம் விழுகிற ஆலையின் பக்கத்திலே மறைவாய் இருந்து அவன் எப்படியாவது அந்த கோதுமை மணியை சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மீதியானியரின் கைக்கு ஒப்புக்கொடாதபடி அவன் செய்த காரியத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்தரங்கத்திலே நடக்கிற காரியத்தை பார்த்து அவனை செலக்ட் பண்ணுறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பர்சன் உண்மையாக இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, எதுலெல்லாம் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு இருக்கிறீங்களோ அதை நோக்கி பார்த்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சின்ன கோத்திரமாக இருக்க, உங்கள் பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நான்லாம் ஊழியத்தில் வர முடியுமா, நான்லாம் போய் நிற்க முடியுமா, அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு பேக்ரவுண்டு ஒன்றுமே இல்லையே, என்னை எப்படி ஒரு ஸ்டேஜில் ஏற்றுவாங்க, என்னை எப்படி நடத்துவாங்க அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உண்மையை, உத்தமத்தை அவர் பார்க்கிறார். அவன் தனக்குன்னு நினைக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, எங்களோடு இருந்தால் ஏன் இது நடப்பானேன். எங்களோடு இருந்தா அப்படின்னா அவன் தனியாக தன்னை இது பண்ணல, எங்களோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் சேர்த்து அவன் சொல்லுகிறான், எங்களோடு நீங்கள் இருந்திருந்தா ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது. அப்போ அந்த இருதயத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? உங்கள் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? உறவு எப்படி இருக்கிறது? வேத வசனத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை படிக்கிறீங்களோ படிக்கலையோம்மா, வேதத்தை அதிகமாக படிங்க. வேதம் உங்களோடு பேசுகிறார். வேதத்தின் மூலமாக தான் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பேசுவாரா மாட்டாரா? யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு? யாருக்கு அந்த அனுபவம் இருக்கு? வேதத்தை படித்தா வேதத்தோடு நம்ம பேசுவார் ஆண்டவர். உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதிகமாக வேதத்தை வாசிங்க. அவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கம்மா. அவரோடு உறவு கொண்டுருங்க. அவரையே எப்பளும் போகையிலும் வருகையிலும் உட்கார்கையிலும் படுக்கையிலும் நிற்கையிலும் எந்த நேரத்திலும் நம்ம நினைவு அவரோடு கூட இருக்கும் என்று சொன்னால் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், மணிக்கணக்காக முட்டி போட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லலை. அது அவசியம். ஒரு டைமை கொடுத்து நீல் டவுன் பண்ணி ஜெபிப்பது அவசியம். ஆனால் அதுக்கு மேலே எங்கே நடந்து போனாலும் இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது கண்களின் இச்சைக்கோ உலகத்தின் காரியங்களுக்கோ பிசாசின் கிரியைகளுக்கோ நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த கிதியோனை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய யுத்தத்தை செய்தார். பெரிய யுத்தத்தை செய்தார், வெற்றியும் பெற்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதர், அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே, உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? இன்னைக்கு அந்த அபிஷேகம் என்னை நடத்தணும். எப்படி அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற கூழாங்கல். ஃபஸ்ட்டு உங்களை வெறுமையாக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களை வெறுமையாக உங்கள் ஒப்பு கொடுங்க. என்னுடைய
கண்களின் பாவம், என் காதுகளில் நான் கேட்ட காரியங்கள், நான் பேசின வார்த்தைகள், என் இருதயத்தில் சிந்தையில் இருக்கிற எல்லா அசூசிகளும் என்னை விட்டு எடுபட்டு போனோம். எப்படி அந்த கல் உருண்டு 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 வந்து அந்த ஷேப்லெஸ் ஸ்டோன் அது ஒரு அழகான ஷேப்பாக மாறுதோ, அது போல் உங்களை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மிக மிக முக்கியமானது அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட வேண்டும். உங்கள் எல்லா அசூசியும் நீங்கள் ஒரு ஷேப்புக்கு நீங்கள் வரும்போது அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய, ஓவர் கம் பண்ணக்கூடிய கிருபையை அவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் சபையில் உங்களை விசேஷித்தவர்களாய், அல்லேலூயா, ஹல்லேலூயா, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஒரு யவன சந்ததி எழும்பும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கடைசி காலத்திற்கென்று ஒரு யுத்த புருஷர்களாய் நீங்கள் எழும்புவீங்கன்னு சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு நீங்கள் எழும்பணும்னா இந்த நாட்களிலே உங்களை சரி செய்து கொண்டு, உங்கள் சிந்தைகளை, எண்ணங்களை, உங்களுடைய சகல காரியங்களையும் சரி செய்து கொண்டு நீங்கள் கர்த்தருக்கென்று எழும்பும்படியாய் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது, விட்டு கொடுக்கும்போது, கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு பிரியமாய் உங்களை உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சிறியவனை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்தார். ஒரு சிறிய பொருளை கொண்டுதான் பெரிய காரியங்களை, அசாத்தியமான காரியங்களை செய்தார். அதுபோல உங்களை கொண்டு, சிறுமையும் எளிமையுமான உங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் அசாத்தியமான காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 11 படிக்கிறோம். ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை. ஆண்டவர் சொல்றாரு, 2 சீஷர்களை அனுப்பி, அந்த கழுதை எனக்கு வேணும்ப்பா, அந்த கழுதை எனக்கு வேணும். கேட்பாரற்று மேய்ப்பாரற்று இருவழி சந்தியிலே எந்த பக்கம் போறதுன்னு கூட தெரியாம கண்மூடித்தனமாக கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை. நீங்க மார்க் 11 அதிகாரத்தை போய் வீட்டில் படிச்சு பாருங்க. இருவழி சந்தியிலே எந்த வழியில நான் போறது, எந்த வழியா நான் போறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருந்த கழுதை. ஆண்டவர் சொல்றாரு, அதை போ அவிழ்ங்க. அவிழ்க்கும் போது யாராவது கேட்டால் இந்த கழுதை எனக்கு வேண்டும். இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல், நீங்க எனக்கு வேணும். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத, ஒருவராலும் பராமரிக்க கூடாத இருவழி சந்தியிலே கட்டப்பட்டு எந்த பலி போவது, எங்கே நிற்பது, என்ன செய்வது என்று சொல்லி கூட அறியாத ஒரு கழுதை. இந்த வழியில போலாமா இல்ல இந்த வழியில போலாமா, நான் எங்க நிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம கட்டப்பட்டு இருக்கிற கழுதை. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. அந்த கழுதை என்ன வேணும், எனக்கு வேணும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு வேணும் மகளே, நீ எனக்கு வேணும் மகனே, உன்னை கொண்டுதான் நான் பெரிய. ஆனா அவருடைய அந்த கழுதையின் மேல ஆண்டவர் ஏறி அமர்ந்த போது அதுக்கு கிடைக்கிற கனமும், அதற்கு கிடைக்கிற மகிமையும், அதற்கு கிடைக்கிற வல்லமையான காரியங்கள், போவாரும் வருவோரும் உன்னதங்களிலே ஓசனா என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறதை, அந்த கழுதையை நீங்க ஆண்டவரை சுமக்கும் போது கழுதை ஆண்டவரை சுமந்து கொண்டு போனது. அல்லேலூயா. ஒரு சாதாரண கழுதை, அந்த கழுதை தேவனை சுமந்து கொண்டு போன போது அதுக்கு எவ்வளோ மதிப்பு, மரியாதை, ஆரவாரங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாயிருந்தது தெரியுமா? அப்போ இந்த கழுதை நினைச்சிருக்கோம், ஓ ஆண்டவர் என் மேல் அமர்ந்தபடியினாலே என்னை இவ்வளவாய் கனப்படுத்துகிறார்கள். கனவீனப்பட்ட நீங்க, குறைப்பட்ட நீங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நீங்க, இருவழி சந்தியில கட்டப்பட்டு இருக்கிற நீங்க, எந்த வழியில நான் போவேன்னு தெரியாம அலைமோதி கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கட்ட அவிழ்த்து கொண்டு வா, நீ எனக்கு வேணும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே,
சாதாரண ஒரு கழுதை. ஆண்டவர் ஏறின உடனே அந்த கழுதைக்கு வந்த ஆசீர்வாதமும் நன்மையும் பார்க்குறீங்க, கனத்தை பார்க்குறீங்க, மகிமையை பார்க்குறீங்க. அதே போல தான் இன்றைக்கு நீங்கள் போகிற நீங்கள் கர்த்தரை உங்கள் இருதயத்திலே பிரதானமாய் சுமந்து கொண்டு போக வேணும். ஹல்லேலூயா. அவரை ஒரு கார்னரில் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் ஒரு கார்னரில் வச்சுக்க கூடாது. பிரதானமாய் கர்த்தரை நீங்கள் சுமந்து கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை, இந்த சிறியவரை கொண்டு அசாத்தியமான காரியங்களை அவர் செய்யும்படி வாஞ்சிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களாம்மா? அந்த கூழாங்கல்ல போல என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நடத்தணும், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யணும். கர்த்தர் நடுவிலே உங்கள் நிமித்தம் கர்த்தர் நாம மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். அதுக்கு அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். ஷபா ராமாத நமாக்கரத நமாக்கரபாக்கபா. ஆண்டவரே, என்னை ஒரு கூழாங்கல்லை எப்படி உருவாக்கினீங்களோ ஆண்டவரே, அதுபோல என்னை நான் விட வேண்டிய காரியங்கள், நான் ஆண்டவரே என்னிலிருந்து எடுத்து போட வேண்டிய காரியங்கள், சேப்ளஸா இருக்கிற என்ன ஆண்டவரே உம்முடைய சாயலா என்னை மாற்றும்படிக்கா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வாங்கப்பா. எவ்வளோ காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிறதப்பா. அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது, என் டீச்சர்ஸ்க்கு தெரியாது, என் பாஸ்டருக்கு கூட தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருக்கு அதெல்லாம். இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே என்ன இன்னைக்கு உங்கள் கரத்தில் ஒரு பழியாக காணிக்கையாக நான் ஒப்பு கொடுக்குறேன்மாப்பா. என்ன நீங்கள் உங்களுக்கு பிரியமான ஒரு பாத்திரமா நீங்கள் மணந்து கொள்ளுங்க. என்னிலிருந்து விட வேண்டிய காரியம், என்னிலிருந்து எடுக்கப்பட வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. என்னை ஒரு அழகான கூழாங்கல்லாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய கரத்திலே நான் பயன்படுத்தப்படணும். சத்துருக்கு நான் எதிர்த்து நிற்கணும். உன் அபிஷேகத்தின் ஆவியினால என்னை நிரப்புங்க, அக்னியாய் மாற்றுங்க, அக்னியின் வல்லமையினால என்னை நிரப்புங்க. ஒரு அபிஷேகத்தின் ஆவி என்மேல் கடந்து வரட்டும். நான் ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மட்டுமல்ல, என்னை சுற்றிலும் என்னை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் நீங்க மாற்றுங்கப்பா. அந்த அக்னி அபிஷேகம் எனக்கு வேணுமப்பா. என்னை சுற்றி எப்பொழுதும் அக்னி எரியும் போது எந்த சத்துருவும் என் பக்கத்தில் வர முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் ஆவி எனக்குள்ளே கடந்து வரட்டும் ஐயா. ஓ ராமா தர்ராமா தடமாக்கரபாக்கபா. ஆண்டவரே, என்னை உயர்த்துறதுக்கு ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை நீங்க குறித்து வைத்திருக்கிறீங்க. அது மட்டும் ஆண்டவரே, மேய்ப்பனுடைய அடைப்பையிலே சபையிலே நான் அடங்கி இருக்க, மேய்ப்பனுக்கு நான் அடங்கி இருக்க, ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்தும்படிக்கு உங்க கரத்திலே அடங்கி இருக்க எனக்கு கிருபையை தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா? என் அன்பு பிள்ளையே, சபை உங்களை உருவாக்குகிறது. சபைதான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது. சபைதான் உங்களுக்காக எல்லா பாரங்களையும் எடுக்கிறது என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. சபை மேய்ப்பர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. தன் பெற்ற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள். ஒரு பிள்ளைக்கு ஒரு பலவீனம் என்று சொன்னால், ஒரு காரியம் என்று சொன்னால் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள் மேய்ப்பர்கள். அவங்களுக்கு அடங்கி நீங்க இருக்கும்போது அந்த கவன் கல்லை எப்படி தாவீது ஆண்டவரே அந்த கூழாங்கல்லை வைத்து அந்த கவனை வைத்து எய்த போது அந்த கோலியாத் முகங்குப்புற விழுந்தானோ, அதே வல்லமையை, சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு எதிராய் வருகிற சிந்தையிலே, எண்ணத்திலே உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை உருவாக்கி
உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு அசாத்தியமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்யும்படியாய், சத்துருவை வீழ்த்தும்படியான அந்த அபிஷேகத்தின் அக்கினியை உங்களுக்குள்ளே ஊற்றும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருப்பார். ஒப்பு கொடுப்பீங்களா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு விசை அவருடைய அழகான கண்கள் உங்களை காணலைன்னா இன்னைக்கு நீங்க இங்க நிக்க மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய கண்கள் உங்களை கண்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை ஒண்ணுமில்லைன்னு நினைச்சிங்களே, இன்னைக்கு கொண்டு வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. அதை நினைச்சு பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை உருவாக்குகிற கர்த்தர் வந்திருக்கிறவங்க மத்தியில இன்னைக்கு ஒரு விசை உங்களை தாழ்த்தி மட்டும் நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பா, ஐ எம் நத்திங் சொல்லுவீங்களா? யாராவது ஐ எம் சம்திங் நினைச்சிருந்தா இன்னைக்கு உங்களை விட்டு கொடுத்துருங்க. ஐ எம் நத்திங் ஆண்டவரே, ஐ எம் நத்திங், காட் இஸ் எவ்ரிதிங். நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே ஆண்டவரே, நீங்க தான்ப்பா, நீங்க தான். நீங்க இல்லாம ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியாது. ஒரு அணுவும் உங்களால் அசைக்க முடியாது ஆண்டவரே. நீங்க இந்த பிள்ளைகளை நேசித்திருக்கிறீங்கப்பா, அன்பு பாராட்டி இருக்கிறீங்கப்பா, திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா, அவங்க இருதயத்தை பார்க்குறீங்க, அவங்க வேதனையை பார்க்குறீங்க, அங்கலாய்ப்பை பார்க்குறீங்க, அவருடைய இயலாமையை பார்க்குறீங்க, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. என்ன கட்டுக்குள்ள கிடந்தாலும் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க அவிழ்த்து கொண்டு வா, அது எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியா இந்த பிள்ளைகள் உங்களுக்கு வேணும்ப்பா, இந்த வாலிப செல்வங்கள் உங்களுக்கு வேணும்ப்பா. இந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே, இவர்களை கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற, வல்லமை நிறைந்த பாத்திரங்களாய் மாற்றுவதற்கு என் தேவனால கூடுமே, என் தேவனால கூடுமே. அப்படியா என் தேவன் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை, தூக்கி எறியப்பட்டவர்களை ஆண்டவரை சோத்திருங்க, உம்மோடு சேர்த்து கொண்டீரேப்பா. ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தினாலே இணைத்து கொண்டு, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்தவர் நீர் ஒருவர் தான்ப்பா. நீங்க ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உம்முடைய கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. இனி வரும் நாட்களில் அக்கினி அபிஷேகத்தினால் இவர்களை நிரப்பித்து சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை தந்து ஆண்டவரே, இவங்க சிந்தையில், எண்ணத்தில் எதிர்த்து வருகிற எல்லா சூழ்ச்சிகளையும் ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பலனை ஆண்டவரை நீங்க கொடுத்து உருவாக்கும்படியாய் உம்முடைய வல்லமுள்ள திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீர் இந்த வாலிப செல்வங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை செய்யும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.